சரவணபவாய நமஹ. விசாக நட்சத்திரத்துல பிறந்த முருகனுக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல ஏன் விரதம் இருக்கும்னு தெரியுமா? இந்த அருகோணத்திற்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் என்ன தொடர்புன்னு தெரியுமா? இது போல ரகசியங்களை தெரிஞ்சு கொள்ள வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றிய பதிவு. அனைவருக்கும் வணக்கம். அருணாச்சல சிவ. கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நாம் எந்தெந்த புராண கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அக்னி பகவானுடைய வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும், கார்த்திகை பெண்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், சிவனுடைய நெற்றியிலிருந்து உருவான ஆறு ஜோதி பொறிகளின் வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், திருவண்ணாமலை திருத்தல வரலாறு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை தீபத்திற்கே உரிய தலம் திருவண்ணாமலை. சோ இந்த வரலாறுகளை தெரிந்து கொண்டால் கார்த்திகை நட்சத்திரத்தின் குணாதிசயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம பதிவுக்குள்ள போறோம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அக்னி பகவானை பற்றி. அக்னி பகவான் என்பவர் இரு தலைகளை உடையவர், இரட்டை நாக்கு கொண்டவர் என்று கூட சொல்லுவார். இவர் இல்லாம ஹோமங்கள் மற்றும் யாகங்கள் யஜ்ய கர்மங்கள் செய்வது நடவாத விஷயம். சோ ஹோமத்துக்கு இவர் அஷ்டதிக் பாலகர்களில் அக்னி ஒருவர். தென் திசைக்கு உரியவர். தென்மேற்கு திசை அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு திசைக்கு உரியவர். இவர் எப்படின்னா, நம்ம யாகம் வளர்க்குறோம்னா அந்த யாகத்தின் தீயில நம்ம தீயை கொழுந்து விட்டு எரியறதுக்காக நெய்யை ஊற்றுவோம். அந்த நெய் தான் அக்னி பகவானுக்கான உணவு. மற்ற பொருட்கள் நம்ம யாகத்தை போல மூலிகைகள் ஆகட்டும் மற்றும் உணவு பண்டங்களாகட்டும், அந்தந்த தேவர்களுக்கு எந்த தேவருக்காக நம்ம யாகம் செய்கிறோமோ, விஷ்ணு பகவானுக்கு சென்றா விஷ்ணுவிடம் அந்த பொருட்களை சென்று கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பை அக்னி பகவான் வகிக்கிறார். இதனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெய் மிகவும் பிடிக்கும். கம்யூனிகேஷன்ல கிளியரா இருப்பாங்க. அதாவது அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு திறமை மிக்கவர்கள். 10 பேச்சு பேச மாட்டாங்க, ஒரே பேச்சுல மேட்டர் முடிச்சுட்டு போயினே இருப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசக்கூடியவர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். அதே சமயம் இருதலை கொல்லியெறும்பு போல பல கஷ்டங்களுக்கு ஆட்படுவார்கள். இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். அக்னி பகவானுக்கு இருதலை இருப்பதால் இவர்கள் பாதி மேஷராசியிலும் பாதி ரிஷபராசியிலும் இருக்கக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவானாகும். சோ சிவனால் சாபம் பெற்றவர்கள். அந்த கதையை நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். முதலில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கார்த்திகை தீபம் என்று தீபம் ஏற்றுவது இவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது, நன்மை தரக்கூடியது, கர்ம வினைகளை நீக்கும் வழிபாடு. இவர்களுக்கு பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவர்கள் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது இவர்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் கொடுக்கும், கர்ம வினைகளை குறைக்கும். வீட்டுல இருக்கிற கார்த்திகை நட்சத்திர பெண்களை டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு பத்த வைத்தாலே போதுமானது. சோ அக்னி பகவான் அவர் அதே மாதிரி அவர் ஒரு முனிவர்கள், ஒரு ராஜா 100 வருடங்கள் தொடர்ந்து யஜ்யம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அவர்களுக்கு வேதியரே கிடைக்காமல் அவர் கடைசியில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவர்களுக்கு அந்தணர்கள் கிடைக்கப்பெற்று 100 வருடங்கள் தொடர்ந்து யாகம் செய்கிறார். அந்த யாகத்தினால அக்னி பகவானுக்கு தொடர்ந்து நெய் சாப்பிட்டு வயிற்றில் மந்தத்தன்மை ஏற்பட்டதால் அவர் ஒரு வனத்தை அழித்து அந்த உணவுக்கான மருந்தை தேடுகிறார். இவர்களுக்கு மூலிகை மருத்துவம் மிகவும் கை கொடுக்கும். அஜீரண சம்பந்தப்பட்ட கோளாறு இவர்களுக்கு அடிக்கடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல இரு தலைகள் என்பதால் தலையிலும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. கார்த்திகை நட்சத்திர புருஷனின் தலையை குறிக்கும். சோ இது அக்னி பகவான் வரலாறு. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது கார்த்திகை பெண்கள் வரலாறு. சப்த ரிஷிகளின் மனைவிகளில் அனுசுயா தேவிக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், 3 தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அம்சமாக தத்தாத்திரேயர் என்ற புத்திரர் அவதரிக்கிறார். அவரை வளர்த்து மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். மற்ற 7 ரிஷியில மற்ற 6 ரிஷியோட பத்தினிகளுக்கு இந்த ஒரு மனசுல ஒரு குறை இருந்தது. அவர்கள் இறைவனை வேண்ட இறைவன் அளித்த வரம் தான், என்னுடைய குமாரனை நீங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு பெருமையை பெறுவீர்கள் என்று சொல்லி இறைவன் அளித்த வரம் தான். அதாவது தேவர்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக, சூரபத்மனின் அட்டூழியத்தை அழிப்பதற்காக சிவபெருமான் நெற்றியிலிருந்து 6 பொறிகள் தோன்றின. ஆக்ஞா சக்கரத்திலிருந்து 6 பொறிகள் தோன்றின. அந்த 6 பொறிகள் தான்
அதாவது அக்னி பகவானிடம் கொடுக்கப்பட்டு அந்த அக்னி பகவான் 6 பொருள்களும் எடுத்துக்கொண்டு கங்கையில முதல்ல சென்று கங்கையாலேயும் அந்த வெப்பத்தை தாங்க முடியாதால அக்னியும் வாயும் சேர்ந்து அதை கொண்டு போய் சரணப்பொய்கை என்று சொல்லக்கூடிய ஒரு நதியிலே 6 தாமரை மலைகள் வைத்து இந்த 6 கார்த்திகை பெண்கள் இறைவனால் பணிக்கப்பட்டு அதை வளர்க்கிறார்கள். இவர்கள் சப்தரிஷியோட மனைவிகளாக சொல்லப்படுகிறது. ஒரு வகையான கதையில் சொல்லப்படுகிறது. இவர்களோட பேரு அம்பிகா, துலா, மைதினி மற்றும் மிருகந்தா, வர்ஷிகா என்றெல்லாம் இவர்கள் 6 பேரும் அழைக்கப்படுவார்கள். இந்த 6 பெண்களும் அதாவது இந்த முருகனை வளர்த்து வருகிறார்கள். முருகனுக்கு பால் ஊட்டி அவருக்கு உணவளித்து முருகனுடைய இந்த கார்த்திகை பெண்களின் அரவணைப்பில் முருகப்பெருமான் வளர்கிறார். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதை தான் முருகனால் அளிக்கப்பட்டு வரதாம் கிருத்திகையில் விரதம் இருந்தால் நான் எல்லா வித துன்பங்களையும் தீர்ப்பேன் என்று இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம், முருகப்பெருமானால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் தான். அதனால்தான் நாம் கிருத்திகையில் விரதம் இருக்கிறோம். விசாகத்தில் கூட விரதம் இருப்பது கிடையாது. நம்ம கிருத்திகை விரதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த வளர்த்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டான் அந்த இது. இரண்டாவதாக ஒரு புராண கதை என்ன சொல்றதுன்னா, இந்த கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்தியை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை வருகிறது. அஷ்டமா, லஹிமாய், மகிமா, அனிமா என்று பிராத்தியாகரம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான சித்திகள் இருக்கிறது. அந்த 8 விதமான சித்திகளையும் அடையக்கூடிய ஒரு ஆசை வருகிறது. இவர்கள் கைலாயம் சென்று இறைவனிடம் வேண்டி நிற்க, இறைவன் அப்போது நந்தி தேவருக்கு சிவதத்துவங்களை உபதேசித்த நிலையிலே இவர்கள் இறைவன் என்ன சொல்றாருன்னா, கார்த்திகை பெண்கள்கிட்ட நீங்கள் ஆசைப்படுவது கரெக்ட் தான், ஆனா இது தவமிருந்து பெறக்கூடிய ஒரு விஷயம், இது அப்படியே எல்லாருக்கும் கொடுக்க முடியாது என்கிற ஒரு விஷயத்தை சொல்ல, அருகில் இருந்த பார்வதி தேவி இவர்கள் முருகனையே வளர்த்தவர்கள், இவர்களுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு தேவி ரெக்கமெண்ட் போய் சொல்லிட்டா மறுக்க முடியாது இல்ல, சரிபாதியான ஒரு சக்தி தேவி சொன்னதனால் இறைவன் அவர்களுக்கு அந்த கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்தியை உபதேசிக்கும் பணியை செய்து வர, அப்போது இவர்களுடைய கவனம் விலகி சுற்றுப்புற சூழலில் செல்ல ஆரம்பிக்கிறது. அதனால் கோபமடைந்த இறைவன் இவர்களை சபிக்கிறார். நீங்கள் பூமியிலே ஒரு பாறையாக மாறி கிடக்க கடவது என்று சாபம் கொடுக்கிறார். இந்த 6 பெண்களும் சாப விமோச்சனம் வேண்டி நிற்க, தன்னுடைய தவணை உணர்ந்து சாப விமோச்சனம் வேண்டி நிற்க, இறைவனானவர் நானே உங்கள் சாபத்தை தட்சிணாமூர்த்தியாக தீர்த்து வைப்பேன் என்கிறார். இவர்கள் 6 பேரும் ஒரு கல்லால மரத்தின் கீழே 6 பாறைகளாக கிடைக்கின்றனர். 1000 வருடங்கள் ஆகி அந்த கல்லால மரத்தின் பழங்களால் இந்த பாறைகள் முழுவதும் கெட்பாரற்று மூடி கிடக்கிறது. ஒரு முறை ஒரு புயல் காற்றினால் அந்த பழங்கள் விலகி அந்த கல்லால மரத்தின் கீழே ஒரு லிங்கம் தோன்றி, அந்த லிங்கத்திலிருந்து தட்சிணாமூர்த்தி உருவெடுத்து இந்த பெண்களின் சாபத்தை போக்கி அஷ்டமா சித்தியை உபசரித்ததாக ஐதீகம். சோ இந்த கதையின்படி இவர்களுக்கு ஒரு சாபம் இருக்கும், அந்த சாபமே வரமாக மாறும், அந்த சாபமே வரமே சாபமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவர்களுக்கு உண்டு. சோ இவர்கள் தன் சாப விமோச்சனங்களை தீர்க்க, தன்னுடைய கஷ்டங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதால் இவர்களுக்கு மிகவும் நன்மை கிடைக்கும். அதாவது செந்தாமரை மலர் கொண்டு தட்சிணாமூர்த்திக்கு செந்தாமரை மலர் இவர்களுக்கு மிகவும் விசேஷமான ஒரு மலராகும். சிவனுக்கு பிரதோஷ வேளைகளில் செந்தாமரை மலர் சாற்றுவது, அதே போல தட்சிணாமூர்த்திக்கு செந்தாமரை மலர் மாலை சாற்றுவது, செந்தாமரை மலரால் அர்ச்சனை செய்வது இவர்களுக்கு ஒரு விசேஷமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி கார்த்திகை பெண்கள் ஹிஸ்டரியில சரண பொய்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்கையிலே அவர் வாழ்ந்ததாக ஐதீகம். இந்த சரண பொய்கைகள் என்று சொல்லக்கூடிய 6 படை வீடுகள்ல எல்லா இடத்துலயுமே சரண பொய்கைன்னு ஒரு குளம் இருக்கும். முருகனோட மேஜர் எல்லா இடத்துலயுமே சரண பொய்கை என்று சொல்லக்கூடிய ஒரு குளம் இருக்கும். அந்த குளங்களில் நீங்கள் நீராடுவதால் உங்க கர்ம வினைகள் நீக்கப்பெறுகிறீர்கள். சரண பொய்கை நீராட்டம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் விசேஷமானது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறுகோணம் என்று சொல்லக்கூடிய ஓம் சரணம் என்ற ஒரு 6 கோணம் வரும். ஒரு அந்த நட்சத்திரம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த டாலர், அது மாதிரி டாலர் கிடைக்கும், அறுகோண நட்சத்திர டாலர் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திர டாலரை கழுத்தில் அணிவதால் உங்களுக்கு உங்களுடைய ஆபத்துகள் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அந்த டாலரே, அறுகோணம் என்பதே ப்ரொடெக்ஷனுக்கான சிம்பல். அந்த நட்சத்திர கார்த்திகை நட்சத்திரத்துக்கே உரிய ஒரு சின்னமாகும். அறுகோணம் என்பது ஒரு கார்த்திகை நட்சத்திரத்துக்கே ஒரு உரிய சின்னமாகும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா வெள்ளூர் பக்கத்துல திருமலை என்று சொல்லக்கூடிய, அதாவது கணேசபுரம் முருகன் கோயில், சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த கோயிலே நட்சத்திர வடிவில் இருக்கும்.
அங்க 6 கார்த்திகை பெண்களுக்கும் சன்னதி இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது தன்னுடைய 30% பாவங்களை விளக்க அந்த நட்சத்திர கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து முருகனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் நன்மை பயக்கும். அங்க போயிட்டு மினிமம் ஒரு 30 to 40 minutes அந்த கோயில்ல இருந்து கார்த்திகை பெண்களை நன்றா தியானம் செய்து என்னுடைய பாவங்களை அதாவது எந்த கோயிலுக்கு வழிபாடு செய்தாலுமே பஞ்சபூத வழிபாடுன்றது நான் பல பதிவுல சொல்லியிருக்கேன். பஞ்சபூத அர்ச்சனைகள் செய்து தீபம் ஏற்றுவது கார்த்திகை நட்சத்திரத்துக்கே உரிய ஒரு வழிபாட்டு முறையாகும். தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். ஸோ அதே மாதிரி திருவண்ணாமலை தீபம் கதையும் அந்த திருவண்ணாமலை இமயமலை எது உயர்ந்ததுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல திருவண்ணாமலை தீபத்தோட கதையும் ஜோதிட கடவுள் யார் என்ற ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த கலையையும் முருகனோட முழு அவதாரம் அந்த 6 பொறிகளின் வரலாறு அது போட்டு டீட்டெயிலா போட்டிருக்கேன். அந்த வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறுங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு சாதக நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் வருகிறது. பூச நட்சத்திரத்துக்கு அரச மரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரச மரம் வழிபாடு இவர்களுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு. நீங்க வேணா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 11 வாரம் சனிக்கிழமை எல்லாம் நீங்க உங்களால டெய்லி முடியலனாலும் அட்லீஸ்ட் சனிக்கிழமை காலையில சென்று ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல பண்றதுன்னு நடக்காது. அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்குள்ள போயிட்டு ஒரு விளக்கேற்றி சனிக்கிழமை என்பது நல்லெண்ணெய் விளக்கம் ஏற்றலாம், நெய் தீபமும் போடலாம். உங்களுக்கு நெய் தீபம் ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா அக்னிக்கு நெய் பிடிக்கின்றதுனால நெய் தீபம் மிகவும் விசேஷமானது. தாமரை தண்டு தீ கொண்டு நெய் தீபம் போட உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வளம் பெறும். வீட்டில் இருக்கிறப்பே டெய்லி நீங்க இதே மாதிரி ஏற்றினீங்கனாலே உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி கடாட்சம்ன்றது கண்டிப்பா வந்து சேரும். எஸ்பெஷலி கார்த்திகை நட்சத்திர பெண்களுக்கு. இந்த கார்த்திகை நட்சத்திர பெண்கள் என்னன்னா எளிதில் திருப்தி அடைய மாட்டார்கள், பிடிவாத குணம் இருக்கும், தனக்கு தேவை என்பதை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு மனசுல ஒரு இது இருந்துட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சாபம் ஒரு வரம் இவர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சாபமும் உண்டு, ஒரு வரமும் உண்டு. இதற்கான வழிபாட்டு முறைகள் சரணப்பொய்கை நீராடுவது, இந்த நான் சொன்ன திருமலை முருகன் கோவில் வழிபாட்டு முறை பிளஸ் அரச மரத்திற்கு வழிபாடு செய்வது. சனிக்கிழமை 11 சனிக்கிழமை நீங்க அரச மர பிரதிஷ்டை 11 முறை சுத்தி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாருங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 100% எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பாட்டில்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போய் மஞ்சள் பொடி போட்டு எடுத்துட்டு போங்க. இந்த மஞ்சள் கலந்த தண்ணி அரச மரத்துக்கு இது பண்ணுங்க. உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு அரச இலையை எடுத்து லேமினேட் பண்ணி நீங்க எப்போதும் உங்க கூட வச்சுக்கலாம். ஸோ தட் உங்க சாதக தாரையான பூச நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு சாதகமான விஷயங்களே உங்கள் கண்முனே நடக்க செய்யும். ஸோ அதாவது அதாவது நட்சத்திரக்குரிய ரிஷியாக ரோம ரிஷி வருகிறார். இந்த நட்சத்திரத்தின் விலங்கு மயிலாகும், பறவை மயிலாகும், விலங்கு பெண்ணாடு, ஆடு தானம் இவர்களுக்கு மிக கர்ம வினைகளை எளிதில் கோயிலுக்கு ஆடு விடுவாங்க. சில கிராமங்கள்ல கோயிலுக்கு ஆடு விடுவாங்க, குலதெய்வம் கோயிலுக்குலாம் நேர்ந்து செய்வாங்க. அந்த மாதிரி ஆடு தானம் செய்வது இவர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். பிரதோஷ நேரங்களில் சிவனுக்கு மிளகு சாதம் செய்து நைவேத்தியம் செய்வது மற்றும் கார்த்திகை நாட்களில் மிளகு சாதம் நைவேத்தியம் செய்வது, இவர்கள் மிளகு உட்கொள்ளவும் தானம் செய்வதாலும் மிளகு சாதம் தானம் செய்வதாலும் இவர்களுடைய கர்ம வினைகள் நீக்கப்படும். திருப்பரங்குன்றம் மலை வழிபாடு. திருப்பரங்குன்றம் சத்தியவாகீஸ்வரனுக்கு விசிஷ்டம் பிரதானம். சத்தியம்னாலே சூரியனை குறிக்கும். திருப்பரங்குன்றம் 6 படை வீடு வழிபாடுமே இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளாகும். இவர்கள் மிகுந்த ராஜ விசுவாசிகள். அதாவது ஒருத்தருக்கு விசுவாசமா இருக்குன்னா நம்பி வந்தா உயிரியை கொடுப்பாங்கன்ற மாதிரி இது பரணி நட்சத்திரம் மாதிரி அவர்கள் ராஜ விசுவாசிகளாக இருப்பார்கள். சில இடங்களில் துர்க்கையை சொல்லியிருக்கிறார்கள். இதன் அதிதேவதையாக அக்னி பகவானை சொல்கிறார்கள். கார்த்திகேயன் ஆகிய முருகப்பெருமானையும் இதற்காக கார்த்திகேய சுரூபமாக சொல்கிறார்கள். கார்த்திகேயன் அப்படின்னாலே ஒரு டேஞ்சரஸ் காம்பினேஷன். சூரியன் செவ்வாய் சனிக்குரிய வழிபாடு தெய்வம், எப்பேற்பட்ட ஆபத்தையும் நீக்கக்கூடிய தெய்வமாகும் கார்த்திகேய வழிபாடு என்பது. ஸோ இவையெல்லாம் கர்ம வினைகள் நீக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். 6 படை வீடுமே நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், கண்டிப்பா மாற்றம் வரும். இது போல பல பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும். கண்டிப்பா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.